வணக்கங்க. வணக்கம். என்ன பண்ணுறது, எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. வாழ வேண்டிய பொண்ணு பாதிலேயே கல்யாணம் நின்று போச்சு. எல்லாம் பணம், வேற ஒன்றும் இல்லை. பணம் இருந்தால் ஏதோ ஒன்றாலும் பண்ணலாம், அதான் உலகம். நீங்கள் இத்தனை வருஷமாக இங்கேயே வாழ்ந்துட்டீங்க, திடீர்னு வெளியே அனுப்புனா அந்த அளவுக்கு நான் கேட்டோம்னா என்ன? அதனால் ஒரு வாரம் டைம் தரேன். நீங்களே பொறுப்பாக இருந்து வீட்டை கொடுத்தாலும் சரி, பணத்தை கொடுத்தாலும் சரி கொடுத்துருவீங்க. ஏன்னா நீங்கள் மானசனாச்சே. என்ன கண்ணு, நான் சொல்கிறது சரிதானே? சரி, நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, வரட்டுமா? நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நமக்கு தெரிஞ்சவர் திருப்பூரில் ஒரு பையன் இருக்கான், அரசியலில் முழு மூச்சா இருக்கார். நீங்கள் நினைக்கிற அரசியல்வாதி இல்லை. அவருக்கு இந்த வரதட்சணைலாம் பிடிக்காது. உங்களை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். இது அவரோட ஃபோட்டோ, தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டா சொல்லுங்க, பேசி முடிச்சிடலாம். சரிங்க. ஏங்கண்ணே, சரிதானே? அது இல்லவா, பரபரையா வாழ்ந்த வீடுமா இது. திடீர்னு உங்களை எல்லாம் கூட்டிட்டு எங்க அந்த நாயும் வாழ்க்கையில் விளையாடிட்டாமா. இத்தனை ஜனம் வாழ்ற இந்த பூமியில நமக்கு வாழ ஒரு இடம் இருக்காதப்பா. அண்ணனை திட்டாதீங்கப்பா, பாவம் அவனுக்கு என்ன பிரச்சனையோ. அப்பா அப்பா, போய் அண்ணனை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாமாப்பா. நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். அவன் மூஞ்சியை கூட நான் பார்க்க மாட்டேன். நான் செத்தா கூடாது. அப்பா அப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வீடு போச்சு. எங்களுக்கு யாருப்பா இருக்கா? உங்களை நான் எப்படிப்பா கரை சேர்த்துவேன்? அப்பா நாங்க இருக்குப்பா, அழாதீங்கப்பா. கிளம்பலாமா? நானு பெருமாள்கிட்ட சாவியை கொடுத்துட்டு அப்படியே அங்க வந்துடுறேம்மா. எல்லாரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. திருப்பூர்ல யாருப்பா இருக்கா? சுப்பிரமணி என் நண்பர் இருக்காம்மா. திருப்பூருக்கு. அங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. சரி, பார்த்து போங்க. வணக்கங்க. என்ன இந்த பக்கம்? இது உங்களுக்கு சேர வேண்டிய வீட்டோட சாவிங்க, கொடுத்துட்டு போலான்னு வந்தங்க. அடடடா, இந்த ஊர்லயே கௌரவத்துல என்னோட பெரிய ஆளியா நீ? சொன்ன வாக்க காப்பாத்திட்டீங்க. இப்படி வயசுக்கு வந்த பொண்ணுங்களை கூப்பிட்டுட்டு எங்க போவீங்க? பேசாம இங்கே ஒரு வேலை போட்டு தரேன், அப்புறம் தங்கறதுக்கு இடமும் தரேன். இல்லைங்க, நான் கிளம்புறேங்க. சரி சரி, உங்க இஷ்டம். நான் சொன்ன விஷயத்த யோசிச்சு பாத்தீங்களா? நேர்மையான பையன், நல்ல குடும்பம். இப்ப இருக்கிற மனநிலையில என்னால எதுவும் யோசனை பண்ண முடியலைங்க. நான் கிளம்புறேன்.